Hi everyone. இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம WebDriver மெத்தட் இன் செலினியம்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ WebDriver மெத்தட் அப்படின்னா ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ல நம்ம WebDriver யூஸ் பண்ணி எப்படி Firefox ஓப்பன் பண்றது, அதே WebDriver ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு URL கெட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ இதெல்லாம் பேசிக்ஸாக பண்ணுற கமெண்ட்ஸ். இதில் WebDriver மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ இதில் 3 டைப்ஸ் இருக்குது: ப்ரௌசர் கமெண்ட், நேவிகேஷன் கமெண்ட், கெட் கமெண்ட் அப்படின்னு. ப்ரௌசர் கமெண்ட் அப்படின்றது நத்திங் பட் உங்கள் ப்ரௌசரை ஹேண்டில் பண்ணுற மெத்தட்ஸை ப்ரௌசர் கமெண்ட்டுன்னு சொல்லுவோம். நேவிகேஷன் கமெண்ட் அப்படின்னா உங்கள் ப்ரௌசரில் ஃப்ரண்ட், பேக், ரெஃப்ரெஷ் இதெல்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நேவிகேஷன் கமெண்ட். அடுத்து கெட் கமெண்ட். ஸோ உங்கள் வெப்பேஜ்லேருந்து ஏதாச்சும் URL இல்லைன்னா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கெட் பண்ண கெட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ப்ரீவியஸ் டியூட்டோரியலில் க்ரியேட் பண்ண செலினியம் டெமோ அப்படின்ற ப்ராஜெக்ட்லேயே நான் இப்போ டெமோ செஞ்சு காட்ட போகிறேன். இதில் சோர்ஸில் டெமோ பேக் அப்படின்னு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கு. இதில் நான் இப்போ ஒரு புது ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கிளாஸ் உள்ள நம்ம டெமோவை பார்க்கலாம். ஸோ இதில் நியூவில் போயிட்டு கிளாஸ்னு கொடுத்து உங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக கிளாஸ் நேம் கொடுக்கலாம். நான் இப்போ WebDriver மெத்தட்ஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு மெயின் மெத்தடை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு WebDriver மெத்தட் அப்படின்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நீங்கள் ஜார் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கணும். அது மேண்டிட்டரி ஸ்டெப். ஜார் ஃபைல் ஆட் பண்ணோன்னே நான் ப்ரீவியஸ் செஷனில் எப்படி ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணும், URL ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த URL டெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த URL நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் WebDriver driver = new Firefox driver அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா இந்த WebDriver-ஐ எரர் காமிக்குது, ஏன்னா ஜார் ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணும். இது எப்போவுமே நீங்கள் பண்ணுற ஒரு ஸ்டெப். ஸோ இம்போர்ட் அப்படின்னு சொல்லி செலினியம் ரிலேட்டட் பேக்கேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணும். இம்போர்ட் பண்ணும்போது கரெக்டாக இம்போர்ட் பண்ணணும் நீங்கள். நெக்ஸ்ட் ஃபயர்ஃபாக்ஸையும் அதே மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா இப்போ அதில் டிரைவர் அந்த ஆப்ஜெக்டை வச்சு ஒரு URL-ஐ கெட் பண்ணுறோம். driver.get அப்படின்னு. ஸோ இந்த கெட், இங்கே இருக்கிற கெட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மெத்தட்ஸ் ஆஃப் WebDriverன்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது WebDriver-ல. இதில் ப்ரௌசர் கமெண்ட் எது, கெட் கமெண்ட் எது, நேவிகேட் கமெண்ட் எதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ URL-ஐ கெட் பண்ண நம்ம கெட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஒவ்வொன்றும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம கெட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ driver.get அப்படின்னு போட்டு இப்போ நான் சாம்பிளாக கூகுள் பேஜையே எடுத்துக்கிறேன். கெட்டில் உங்களுக்கு கூகுள் பேஜோட URL-ஐ காப்பி பண்ணி இங்கே நீங்கள் கெட்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே தான் போடணும். டபுள் கோட்ஸ் கொடுக்கலன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் URL ஓப்பன் ஆயிடுச்சுன்றதுக்காக நம்ம இந்த டிரைவரை வச்சு எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ driver டாட் ஸோ இந்த கெட் அப்படின்றது கெட் கமெண்ட்ல வரும்.
ஸோ இப்போ நம்ம டிரைவர் ஓப்பன் பண்ண உடனே ப்ரௌசர் கமெண்ட் கொடுக்குறோம். ப்ரௌசர் கமெண்ட் அப்படின்னு என்னென்னா ப்ரௌசரை என்ன பண்ணணும். ஸோ டிரைவர் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கிற உங்கள் ப்ரௌசர் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸுன்றது எதுக்காகனா கரண்ட்டாக ஓப்பன் ஆகிருக்கிற விண்டோ மட்டும்தான் க்ளோஸ் ஆகும். இப்போ 10 டிரைவர் டாட் கெட்னு கூகுள் கொடுக்குறீங்க, அப்புறம் டிரைவர் டாட் கெட்னு வேறு ஏதாச்சும் யூஆர்எல் கொடுக்குறீங்க, பட் க்ளோஸ்னு கொடுத்தா அப்போ எது ஆக்டிவாக இருக்கோ அது மட்டும்தான் க்ளோஸ் ஆகும், எல்லாமே க்ளோஸ் ஆகாது. ஸோ இப்போ இந்த யூஆர்எல் ஓப்பன் ஆகிடுச்சான்றதுக்காக நான் வந்து சிஸ்டம் டாட் பிரிண்டில் வந்து யூஆர்எல் ஓப்பன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டிரைவர் க்ளோஸ் ஆனோடனே நான் வந்து டிரைவர் ப்ரௌசர் க்ளோஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆகி யூஆர்எல் ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிரைவர் க்ளோஸ் ஆகிடும். இப்போ உங்கள் அவுட்புட் வந்து கன்சோலில் பார்க்கலாம். ரன் பண்ணும்போது எந்த கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணணும். இப்போ கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கும். ஏன்னா இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துடும். அதனால ஃபஸ்ட்டு ப்ரௌசர் இப்போ ஓப்பன் ஆகுது. யூஆர்எல் கெட் ஆகுது. ஸோ இப்போ ப்ரௌசர் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஆர்எல் ப்ரௌசர் ஓப்பன் க்ளோஸ்ட் எல்லாமே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கெட் மெத்தட்லேயே இருக்கிற வேறு சில கெட் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ டிரைவரில் யூஆர்எல் கெட் பண்ண கெட்னு இருக்குது. இது இல்லாத அடிஷ்னலாக காமனாக சில இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறதுக்கு டிரைவர் டாட் கெட் டைட்டில் அப்படின்னு இருக்குது. கெட் டைட்டில் அப்படின்னு என்னென்னா நம்ம எந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த யூஆர்எலோட டைட்டில் என்ன இருக்கோ அதை கெட் பண்ணும். கெட் கரண்ட் யூஆர்எல்னால் அந்த கரண்ட்டாக இருக்கிற யூஆர்எல்லை கெட் பண்ணும். அடுத்து டிரைவர் டாட் கெட் பேஜ் சோர்ஸ்னு கொடுத்துருக்கேன். பேஜ் சோர்ஸ்னால் சோர்ஸ் கோட் அப்படியே கெட் பண்ணும். அதனால ரொம்ப கன்சோலில் நிறைய பிரிண்ட் ஆகும். அதனால உங்களுக்கு டைட்டிலும் கரண்ட் யூஆர்எலும் தெரியாது. ஃபஸ்ட்டு நான் இதை ரெண்டையும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அப்புறம் கெட் பேஜ் சோர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஏன் இதை நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல கொடுத்துருக்கேன்னா டிரைவர் வந்து டைட்டில் வாங்கிட்டு வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு என்ன டைட்டில்னு தெரியணும்னா அது பிரிண்டில் தான் கொடுத்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ ரன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராசஸ் வந்து எந்த ஆர்டரில் எழுதியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் ப்ரௌசர் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ நீங்கள் ஓப்பனுக்கு அப்புறம் க்ளோஸ் எழுதிட்டு கெட் டைட்டில் கொடுத்தீங்கன்னா எந்த ஆப்ரேஷனுமே நடக்காது. ஸோ நீங்கள் கொடுக்குற ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் யூஆர்எல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமே டிரைவர் டாட் க்ளோஸ்னு கொடுத்துட்டு அப்புறம் விண்டோ டிரைவர் டாட் கெட் டைட்டில்னு கொடுத்தீங்கன்னா அங்கே எந்த விண்டோவும் இருக்காது. அதனால டைட்டிலை கெட் பண்ண முடியாது. ஸோ இப்போ கூகுள்ன்ற டைட்டில் கெட் ஆகும். www.google.comன்ற கரண்ட் யூஆர்எல் கெட் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. இது வந்து பேசிக்காக எல்லா வெப்பேஜ்லையும் பண்ணுற டெஸ்ட்டு. ஏன்னா டைட்டில் தான் வந்து அந்த வெப்பேஜ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன டைப் ஆஃப் பேஜ் அப்படின்னு. இப்போ லாகின்னா லாகின் பேஜ், ரெஜிஸ்ட்ரேஷன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்னா பேமெண்ட். ஸோ அதெல்லாம் தெரியணுன்னா நம்மளுக்கு இது வேணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெத்தட்ஸ், பட் ரொம்ப ஈஸி டு யூஸ். செலினியம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இப்போ சோர்ஸ் கோடெல்லாம் கெட் ஆகிடுச்சு. கெட் சோர்ஸ் பேஜ் சோர்ஸுன்றதை நான் ரன் பண்ணனால சோர்ஸ் கோடெல்லாம் கெட் ஆச்சு. நிறைய எவ்வளோ நம்ம கன்சோலில் பிரிண்ட் ஆகுமோ அவ்வளோ தூரம் அது கெட் ஆகும்.
ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அந்த கூகுள் அந்த கரண்ட் பேஜோட சோர்ஸ் கோட் மட்டும்தான் இங்கே கெட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து கெட் கமெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நேவிகேட் கமெண்ட்ஸை பார்க்க போகிறீங்க. நேவிகேட்னாவே தெரியும், ஃப்ரண்ட் பேக் அந்த மாதிரி முன்னாடி போகிறது, ப்ரௌசரில் பின்னாடி வர்றது, எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஒரு சில இடத்துல வந்து நம்ம இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி முன்னாடி போயிட்டோன்னா இப்போ டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் பார்க்க பின்னாடி வரணும்னா பேக் கொடுப்போம், ஃபார்வர்ட் கொடுப்போம், அதுதான் நேவிகேட். ஸோ நேவிகேட்டில் என்ன இருக்குன்னா டிரைவர் டாட் இப்போ நான் வந்து கூகுள் கெட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்புக் யூஆர்எல் கொடுக்குறேன். ஸோ கூகுள் ஓப்பன் ஆகி டைட்டில் பேஜ் சோர்ஸ் எல்லாமே கெட் ஆனோடனே இது வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணும். பேஜ் சோர்ஸை நான் இப்போ கமெண்ட் பண்ணிடுறேன், ஏன்னா அது ரொம்ப கன்சோலில் பிரிண்ட் ஆகிறனால. ஸோ கெட் www.facebook.com கொடுத்துருக்கேன். இது கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா டிரைவரில் வந்து நேவிகேட் கொடுக்குறேன். நேவிகேட்டுக்கு நம்ம நேவிகேட்னே ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ டாட் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சஜஷனில் காட்டும். ஸோ டாட் நேவிகேட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா ஃப்ரண்ட் போகணுமா பேக் போகணுமான்னு கொடுக்கணும். ஸோ நான் இங்கே ஜஸ்ட் பேக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஏற்கனவே கூகுள் ஓப்பன் ஆகிருக்கு, இப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் ஆக போகுது. பேக்குன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா திருப்பியும் கூகுளே ஓப்பன் ஆகும். ஸோ பேக் போனதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்குறேன்னா டிரைவர் டாட் நேவிகேட் ஃபார்வேர்ட் கொடுக்குறேன். திருப்பி பேக் போயிட்டு ஃபார்வேர்ட் வந்து இப்போ இதே வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கே வந்துடுச்சுன்னா அது ஃபார்வர்ட் ஆகும். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்ன ஆகும்னா ஃபார்வேர்ட் வந்து ஆகாது. ஏன்னா ஃபார்வேர்டுன்னு ஒரு இது வந்து அதில் எனேபிள் ஆகிருந்தால் ஆகும், இல்லைன்னா ஆகாது. தென் நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ ரெஃப்ரெஷ் அப்படின்னு என்ன ஆகும்னா உங்களோட பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் ஆப்ரேஷன். எல்லாமே ஆனதுக்கப்புறம் உங்கள் ப்ரௌசர் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ரன் ஜாவா அப்ளிகேஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது, கூகுள் யூஆர்எல் கெட் ஆகும். அடுத்து ஃபேஸ்புக், அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் எனேபிள் ஆகிருக்கனால பேக் போகும். ஒரே விண்டோலேயே அது ஓப்பன் ஆகுறதுனால நியூ டேப்பில் ஓப்பன் ஆகலை. ஸோ ஒரே விண்டோவில் ஓப்பன் ஆகுறதுனால பேக் வந்து நீங்கள் பேக் ஆட்டோமேட்டிக்காக அது கூகுளுக்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ ரெஃப்ரெஷ் ஆனது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனுக்கு நீங்கள் தான் வந்து system.out.printlnல வந்து கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு தெரியும். ஸோ நேவிகேட்டட் பேக், நேவிகேட்டட் ஃபார்வர்ட், பேஜ் ரெஃப்ரெஷ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நேவிகேட்டை யூஸ் பண்ணோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த நேவிகேட்லேயே வந்து கீழே நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா பேக், நேவிகேட் ஃபார்வர்ட் இது எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ வந்து system.out.printlnல வந்து நேவிகேட் ஆனதுக்கப்புறம் என்ன யூஆர்எல் கெட் ஆகிருக்கு அப்படின்றது, அப்போ ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் எந்த யூஆர்எல் கெட் ஆகிருக்கு அப்படின்றத கொடுக்கலாம். இப்போ ரன் பண்ணோன்னா நேவிகேட் ஆனதுக்கப்புறம் எந்த யூஆர்எல் இருக்குது கரண்ட்டாக, ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் அந்த யூஆர்எல் தான் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் ஆனோன்னு வேறு யூஆர்எல் வரலாம், இல்லை ரெஃப்ரெஷ் ஆனவொன்னு உங்களுக்கு எரர் பேஜ் வரலாம். அப்போ அதை கெட் பண்ணி அந்த கரண்ட் யூஆர்எல்ல என்ன அந்த யூஆர்எல் பாரில் இருக்கோ அதை வந்து இது கெட் பண்ணும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் க்ளோஸ்னு கொடுத்தப்போ கூகுள் மட்டும்தான் க்ளோஸ் ஆகிருக்கு, ஃபேஸ்புக் க்ளோஸ் ஆகலை. ஸோ அதுவும் க்ளோஸ் ஆகணும். உங்கள் ஓப்பன் ஆகின எல்லா ப்ரௌசருமே விண்டோஸும் க்ளோஸ் ஆகணும். நீங்கள் driver.quitன்னு கொடுக்கணும். க்ளோஸ்க்கும் குவிட்க்கும் என்ன வித்தியாசம்னா, க்ளோஸ் அப்படின்றது க்ளோஸ் த கரண்ட் URL விண்டோ. quit அப்படின்றது close all the URL window. ஸோ இதுதான் க்ளோஸ்க்கும் குவிட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய வெப்பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா குவிட்ன்னு தான் கொடுக்கணும். ஒன்று ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா க்ளோஸ்னு கொடுக்கலாம். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டும் ஒரே டைமில் கொடுக்கக்கூடாது. எதர் அதை கொடுக்கலாம், இல்லை இதை கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ப்ரௌசர் கமெண்ட், நேவிகேட் கமெண்ட், அதுக்கப்புறம் கெட் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணணும். தேங்க்யூ.